Hello everyone, welcome back to my channel. If you're new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த மேக்கப் லுக் தான். एक्चुअली இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிள் இந்தியன் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். அண்ட் இது வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லி காமிச்சிருக்கேன் பிகினர்ஸ்க்காக. சோ இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe and பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆல் என்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துங்க. அப்பதான் ஒரு டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து என் ஃபேஸில் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். அண்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எந்த ஹேரும் வந்து டிஸ்டர்பன்ஸ்க்கு இல்லாத மாதிரி நம்ம வந்து ஒரு பன் மாதிரி போட்டுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கலர் கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் என்வைபேயோட ஆரஞ்சு கரெக்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து என் ஃபேஸில் வந்து எங்கெல்லாம் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ப்ரைமர் வந்து ஃபஸ்ட்டே வந்து யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஐம் சாரி. ஸோ ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் டார்க் சர்க்கிள்லாம் வந்து நம்மளால் நல்லாவே வந்து கன்சீல் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து ஆரஞ்சு கரெக்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து என் கையாலே வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. டேப்பிங் மோஷனில் நான் வந்து என் ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டரை செட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து மேபிளின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து லைட் பீச். அண்ட் நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட ஷேட் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து எங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கரெக்டரை வச்சு கலர் கரெக்ட் பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷனும் அந்த ஆரஞ்சு கரெக்டரும் மிக்ஸ் ஆகி நம்ம மேக்கப் வந்து ஆரஞ்சு கலரில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கரெக்டரை வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்மளுடைய ஆரஞ்சு கரெக்டரும் ஃபவுண்டேஷனும் வந்து மிக்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி வந்து லாக்மியோட இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேடு வந்து 04. இதில் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக வரனால நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு என் ஃபேஸில் வந்து நான் வந்து டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் நெக்குக்கும் இயர்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் எல்லாமே வந்து ஒரே கலரில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரால் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் எப்போதுமே எடுத்தோடனே அப்படி யூஸ் பண்ணாமல் நல்லா வாட்டரில் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணணும். ரொம்ப வெட்டாக இருக்கக்கூடாது, பட் டேம்ப்பாக வந்து இருக்கணும். அதையும் டேப்பிங் மோஷனில் நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எப்போதுமே ஃபவுண்டேஷனோட ஃபர்ஸ்ட் லேயரை வந்து நம்ம வந்து ரொம்பவே தின்னாக வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து ஸ்கின்குள்ளே போய் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கவரேஜ் தேவை அப்படின்னா ரெண்டாவது லேயர் வந்து போட்டுக்கலாம். நானும் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் லேயர் போட்டதுக்கப்புறம் எனக்கு கவரேஜ் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது லேயர் வந்து போட்டுக்கிறேன். அதையும் பியூட்டி பிளெண்டரால் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்சீலருக்கு நான் இன்றைக்கி வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மீடியம் டானி. ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸாக்ட் கன்சீலர் ஷேட். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஹைலைட் மாதிரி பண்ண போல என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறமா என்னுடைய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் எல்லாத்தையும் வந்து லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டர் ஐ சர்க்கிள் எனக்கு எங்கெல்லாம் வந்து கவரேஜ் தேவைப்படுதோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதையும் வந்து ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்சால் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என் பேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் வந்து சேம் காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்து அதை ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நிறைய பவுடர் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து தின் லேயராக பவுடர் அப்ளை பண்ணால் போதும். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ வந்து நான் நிறைய பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் இன்றைக்கி வந்து ஏடிஎஸோட ஜெல் ஐலைனர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரஷ்ஷால் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஜெல் லைனரை வச்சு எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸை ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சேம் கன்சீலர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் நான் வந்து என் ஐப்ரோஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா நம்ம ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிகிறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ஐஷேடோக்கு நான் இன்றைக்கி வந்து செப்பரேட்டாக எந்த பேலட்டும் வந்து யூஸ் பண்ணலை. ஷிவானா கலர்ஸோட ஷிம்மர் பிரிக் ஹைலைட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் ஷிம்மர் ஷேடை வந்து எடுத்திருக்கேன். அதை என் ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து என்னுடைய லிட்ஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் க்ரீஸ்க்கு அப்புறம் அவுட்டர் கர்னருக்குன்னு தனியாக எந்த கலர்ஸுமே கொடுக்க போகிறதில்ல, வெறுமனே இந்த கிளிட்டர் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எண்டில் வந்து ஃபோட்டோ எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இப்போ என்னால் வந்து
க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல. பட் எண்டில் வந்து நான் என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் இன்றைக்கி வந்து மேப்ளின் நியூ இயர்க்கோட ஜெல் ஐலைனர் வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு சின்ன ப்ரஷ்ஷால் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் அப்படின்றனால நான் இன்றைக்கி வந்து போல்டாகவே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப தின் லைன்லாம் வைக்கல, நல்லா பெருசாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் சின்னதாக விங் மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மஸ்காராக்கு மேப்ளின் நியூ இயர்க்கோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்காரா. நல்லா வந்து வால்யூம் கொடுக்கும் நம்ம லேஷஸ்க்கு அண்ட் லென்த்தனிங் பண்ணி காட்டும் நம்மளுடைய லேஷஸை. ஸோ அதை வந்து என்னுடைய அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லையும் என்னோடய 2 ஐஸ்லையும் வந்து நான் நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் வந்து மார்ஸோட ப்ளஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ளஷ் அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டும் கூட. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளஷ் பேலட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டஸ்கி டு ஃபேர் எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ப்ளஷ். அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் ஷேடு எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போதுமே ப்ளஷ்ஷை வந்து பவுடரில் தொட்டுட்டு அப்படியே போடாமல் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து போய் உட்காராது நம்ம ஸ்கின்னில் வந்து. ஸோ என்னோடய 2 சீக்ஸ்லேயும் வந்து நான் நல்லா வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக நோஸ்லேயும் சின்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலான லுக் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் வந்து சேம் ஷிவானா கலர்ஸோட ஷிம்மர் பிரிக்கில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் ஷிம்மர் ஷேடை எடுத்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னுடைய சீக்கோட ஹை பாயிண்ட்ஸில், நோஸில், சின்னில், அப்புறம் ப்ரோ போன்ஸில், அண்ட் ஃபைனலாக நெத்தியில் 2 ஐப்ரோஸ்க்கும் மேலே வந்து நான் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக என்னோடய லிட்டில் ஃபிங்கரால் நான் வந்து என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னரை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் இன்றைக்கி வந்து நைக்காவோட மேட் டு லாஸ்ட் மினி லிப்ஸ்டிக்கில் வந்து 01 பாம்பே அப்படின்ற ஷேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக் தான் நான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ்க்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினிஷ்டு லுக் இப்படி தான் இருக்குது. அண்ட் நான் இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு இயரிங்ஸ் மாட்டிட்டு வந்துடுறேன். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஃபினிஷ்டு லுக். அண்ட் இந்த லுக்கோட நிறைய பிக்சரை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாவோடைய அக்கௌண்ட் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video. Until then, bye bye, take care.